தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? ஆமென். ஸோ நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிற தேவன். ஆமென். வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிறது மாத்திரம் கிடையாது, நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். சோர்வான நேரத்தில் நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் அவரை ஆராதிக்க, இன்னும் அவரை பாட நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? ஆமென். Thank you Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து சொல்லாம, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சேர்ந்து சொல்லாமே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எஸ், தேங்க்யூ லார்ட். நீங்கள் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ நல்லா வர்ஷிப் பண்ணணும், நல்ல பாடல் ஒரு பாடணும். நம்புவேன் இறுதி வரை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. நடத்துகிற தேவன், துணையாளரான கர்த்தர் நம்மோடு இருக்கிறனால எதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மை நடத்துவார். ஆராதிக்கிற தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 37. ஸோ இந்த 37வது சங்கீதத்தில் 40 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த 40 வசனங்கள் நம்ம 4 பாட்டாக பிரிச்சுக்கலாம். இன்றைக்கு 10 வசனங்கள், நாளைக்கு பேலன்ஸ் 10. ஸோ இப்படி தொடர்ந்து 4 நாட்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரிக்கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் இல்லை. ஓகே, ஆமாம். இந்த சங்கீதத்தில் பாருங்கள், இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்குது. ஸோ இந்த சங்கீதத்தில் தாவீது அழகாக ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது நம்ம நல்லா பார்க்க முடியும். ஆலோசனை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஸோ நம்ம செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் எப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை தாவீது இந்த இடத்துல அழகாக தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. ஸோ தாவீது நமக்கு நடைமுறை வாழ்க்கை நடக்கிறதான ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரியே எழுதிக்க அந்த 10 வசனங்களை வாசிச்சோம்ல, இதில் 10லுமே நல்ல அருமையான வசனங்கள் பாருங்கள். அருமையான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் நம்ம. ஸோ நல்ல ஆலோசனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. அப்படி சொன்னால் நமக்கு தீமை செய்கிற அல்லது நம்மை அருவருக்கு அல்லது பார்த்திங்கன்னா நமக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை குறித்து, எதிராக இருக்கிறவர்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது,
எரிச்சல் அடைய வேணாம், அவங்கள பற்றி ஒரு மேட்ராகவே நினைக்க வேணாம். ஆமாம், உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலுமே நீங்கள் அதெல்லாம் பார்த்து யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். நீங்கள் அதெல்லாம் விட்டுடலாம். அப்படி நம்ம அமைதியாக விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தாவீது அழகாக சொல்ல பாருங்க. முதல் 2 வசனம் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவர்களாகிய மற்ற காரியங்கள் மீது ஃபோக்கஸ் பண்ணாமல்னா உலகம் உங்களை நிச்சயம் எதிர்க்க தான் செய்யும். உலகத்தில் நபர்கள் எதிர்க்கலாம், அல்லது உலகத்தில் இருக்கிறதான மக்கள் நமக்கு ஆப்போசிட்டாக நிறைய காரியங்களை செய்தால் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும், அப்படி என்ன செஞ்சால் இந்த காரியத்தை செய்தால் என்ன நடக்கும் என்பது தாவீது அழகாக 3வது வசனத்தை சொல்கிற பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மையும் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்காக நம்ம செய்யாமல் கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யும்போது அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஆமே. ஸோ கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது சொல்கிறார், தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திருன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சூழ்ந்து. நல்ல ஒரு ஆறுதலான வசனங்கள் பார்த்தோம். கர்த்தரையே நம்ம நம்பினோம், அவரை நம்பி நம்ம நன்மை செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரிடத்து நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மன மகிழ்ச்சியானா ஏசப்பா எல்லாமே எனக்கு இருக்கும்போது தான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன்னு இல்லை. எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருந்தாலுமே பாசிட்டிவாக இல்லாமல் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலுமே கர்த்தரிடத்து நான் எப்படி மன மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை, அவர் உங்களுக்கு இருதயத்தை நினைத்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திருக்கும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமே. ஸோ தெய்வ சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது மனிதர்களை சார்ந்தல்ல, தேவனை சார்ந்து அவரை நம்பி அவருக்காக காத்திருக்கும் போது நம்ம இந்த உலகத்தை நம்ம ரட்சிப்பில் நடத்த முடியும். அது மாத்திரமே உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆமே. ஸோ இந்த சங்கீதத்தை நல்ல ஒரு ஆலோசனை பார்த்தோம். மற்ற காரியங்கள் மீது நம்ம ஃபோக்கஸ், மற்ற காரியங்கள் மீது கவனத்தை எல்லாம் மாற்றி நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தான் தேவ சமூகத்தை, தேவனை, இயேசுவை மையப்படுத்தி அநேக காரியங்கள் நீங்கள் செய்ய தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே தகப்பன் அப்பா சோதரும் இந்த சங்கீதத்தை மூலம் நான் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நன்றி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்க. வாழ்க்கையில் கத்தை எதுவுமே இல்லாமல் எல்லாம் எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் கத்தை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தேவனாக கத்தங்க விடுவிக்க வல்லவர், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்கிற ஆண்டவரே. உங்களுடைய நன்மை கிருபை எங்களை சூழ்ந்திருக்க நன்றி. இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் கிருபையினால் மறைச்சு கொள்ளுங்க. உங்கள் பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். எங்களுக்கு விரோதமாக எல்லா பிசாசுடைய எண்ணங்களை இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குறோம். தேவ பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை ஆசிரித்து பலப்படுத்துங்க, பெரிய காரணங்களை செய்யுங்க அப்பா. இந்த நேரத்தை சரீர பலவீனத்தோடு ஜெபிக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக மாறட்டும். சுகத்தின் வல்லமை கிரியை செய்யிட்டு ஆண்டவரே, நீர் எங்களை ஆசிரித்து நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலப மறவாதே. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக தினமும் ஜெபம், உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ தினமும் இயேசுவோடு இந்த அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு நாளுமே நடக்கணும். தடைகள்லாம் மாறும்படியாக, ஆண்டவர் பலப்படுத்தும்படியாகவும் எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.